மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பொதுச் செயலாளர் நடந்தால் ஊர்வலம், நின்றால் மாநாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு கழக நிதி நிலை வைப்பு பிக்சட் டெபாசிட் 160 கோடி ரூபாய். கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்பு பிக்சட் டெபாசிட் 107 கோடியே 50 லட்சம் ரூபாய். வரவுகள் விவரம்: கழக நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு 11 கோடியே 70 லட்சத்தி 77,381 ரூபாய். கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு 7 கோடியே 70 லட்சத்தி 23,028 ரூபாய். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தெய்வங்களை வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பாடல் வரிகளுக்கிணங்க பொதுச் செயலாளர் வருகின்ற வழியிலே பொதுச் செயலாளர் நடந்தால் ஊர்வலம், பொதுச் செயலாளர் நடந்தால் ஊர்வலம், நின்றால் மாநாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த வரலாற்று சிறமிக்க பொதுக்குழுவிலே அமர்ந்திருக்கூடிய பொதுச் செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரவு செலவு கணக்கு விவரங்களை 26/12/2023 முதல் 14/12/2024 தேதிய நிலவரப்படி அறிவிக்கின்றேன். கழகத்தின் சார்பில் போடப்பட்டுள்ள நிலை வைப்புகள் பிக்சட் டெபாசிட்: கழக நிதி நிலை வைப்பு பிக்சட் டெபாசிட் 160 கோடி ரூபாய். கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்பு பிக்சட் டெபாசிட் 107 கோடியே 50 லட்சம் ரூபாய். ஆக மொத்தம் பிக்சட் டெபாசிட் 267 கோடியே 50 லட்சம் ரூபாய். 2. கழக நடப்பு கணக்குகளில் தற்போதைய வங்கி இருப்புகள்: 1. கரூர் வைசியா வங்கியில் 1 கோடியே 60 லட்சத்தி 51,226 ரூபாய். 2. இந்தியன் வங்கியில் 10,874 ரூபாய். 3. பாரத ஸ்டேட் வங்கி SBI வங்கியில் 5,10,401 ரூபாய். கழக வளர்ச்சி நிதி நடப்பு கணக்கில் தற்போதைய வங்கி இருப்புகள்: கரூர் வைசியா வங்கியில் கரண்ட் அக்கவுண்ட் 32 கோடியே 39 லட்சத்தி 52,218 ரூபாய். பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 1,09,75 ரூபாய். கழக கட்டிட நிதி கணக்கில் தற்போதைய வங்கி இருப்பு 2,37,965 ரூபாய். ஆக மொத்தம் கரண்ட் அக்கவுண்ட் நடப்பு கணக்கில் 34 கோடியே 6,26,162 ரூபாய். வரவுகள் விவரம்: கழக நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு 11 கோடியே 70 லட்சத்தி 77,381 ரூபாய். கழக வளர்ச்சி நிதி நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு 7 கோடியே 70 லட்சத்தி 23,028 ரூபாய். கழக புதிய உறுப்பினர் சேர்ப்பு விண்ணப்ப படிவங்கள் வழங்கிய வகையில் வரவு 1,79,020 ரூபாய். உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு 9,77,150 ரூபாய். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி பெறப்பட்ட விருப்ப மனு கட்டணங்கள் மூலம் வரவு 4 கோடியே 81,75,000 ரூபாய். பெறப்பட்ட கழக வளர்ச்சி நிதி 36 கோடியே 65,19,500 ரூபாய். செலவு விவரம்: கடந்த ஆண்டு நடைபெற்ற கழக பொதுக்குழுவிற்கான செலவுகள் 77,30,167 ரூபாய். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்காக கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்ட நிவாரண நிதி 1 கோடி ரூபாய். பெஞ்சல் புயல் மற்றும் சாலை விபத்தில் அகால மரணமடைந்த குடும்பங்களுக்கும் வறுமையில் வாடும் குடும்பத்திற்கும் வழங்கப்பட்ட குடும்ப நல நிதியுதவி 10 லட்சம் ரூபாய்.
கழக குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ நிதியுதவி 2,50,000 ரூபாய். கழக நட்சத்திர பேச்சாளர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள், கலை குழுவினர் மற்றும் சைக்கிள் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய வகையில் 38,20,000 ரூபாய். நடிகை அம்முக்குட்டி PA புஷ்பமாலாவிற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராய மரணத்தால் தாய் தந்தையரை இழந்த 2 பேர்களுக்கு கழக நடப்பு கணக்கில் இருந்து மாதம் தொடர்ந்து 5,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வரும் வகையில் 1,10,000 ரூபாய். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் 23,54,12,285 ரூபாய். கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அச்சிட்ட வகையிலும் உறுப்பினர் படிவம், விருப்ப மனிது, ரசீது புத்தகங்கள், தீர்மான புத்தகங்கள் அச்சிட்ட வகையில் மொத்த செலவு 5,45,08,450 ரூபாய். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கான செலவுகள் 69,45,529 ரூபாய். கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை வரவு செலவு கணக்கு விவரம். நிலை வைப்புகள் பிக்சட் டெபாசிட் 33,14,90,449 ரூபாய். நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு 2,32,49,970 ரூபாய். கனரா வங்கியில் உள்ள நடப்பு கணக்கின் வங்கி இருப்பு கரண்ட் அக்கவுண்ட் 72,56,761 ரூபாய். கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இணைந்து செயல்பட்டு வரும் போக்குவரத்து, மின்சாரம், வீட்டு வசதி உள்ளிட்ட இணைப்பு சங்கங்களிலிருந்து பெறப்பட்ட ஆண்டு சந்தா தொகை 71,44,903 ரூபாய். மே தினத்தை ஒட்டி அண்ணா தொழிற்சங்கத்தை சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்கிய வகையில் 1,67,00,000 ரூபாய். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் பொதுக்குழுவில் கழக வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கிய கழகத்துடைய பொதுச் செயலாளர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், 2026 ஆளும் கட்சியின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய பொறுப்பாதம் பணிந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.